Hi friends, இன்னைக்கு நம்ம VB scriptல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா weekday name function அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம்னா சோ நமக்கு வந்து வீக்லி டேஸ் வந்து நமக்கு வந்து 7 டேஸ் இருக்கு. சோ அந்த 7 டேஸ் அப்ப என்னென்ன அப்படினு பிரிண்ட் பண்றதுக்காக இந்த weekday name function வந்து யூஸ் பண்றோம். சோ நம்ம ப்ரோகிராம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படினு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து HTML டாக் போட்டுருக்கேன். தென் அடுத்து ஹெட் டாக்ல டைட்டில்ல நான் வந்து weekday name function and VB script அப்படினு நான் வந்து கொடுத்திருக்கேன். தென் அடுத்து பாத்தீங்கன்னா பாடி டாக்ல H1 ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா Tutor Joe's Computer Education அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். தென் அடுத்து பார்த்தோம்னா H2 ல பார்த்தோம் அப்படினா நம்மளோட வெப்சைட் அட்ரஸ் வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா www.tutorjoes.com. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்ட் கோர்சஸோட PDF ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் குள்ள போறோம். சோ ஸ்கிரிப்டிங் வந்து பாடி டாக் குள்ள போடுறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா ஸ்கிரிப்ட் அப்படிங்கற டாக் வந்து நான் வந்து எழுத போறேன். சோ ஸ்கிரிப்ட் RIPT ஸ்கிரிப்ட் அப்படின்றத போட்டு தென் அந்த டாக் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இதல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டைப் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணனும். இல்லனா சிஸ்டம்க்கு வந்து டிஃபால்ட்டா எந்த டைப் அப்படின்றது தெரியாது. சோ அதுக்காக நான் வந்து இங்க text/VB script அப்படின்றத நான் வந்து கொடுத்திருக்கேன். தென் அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அந்த weekday name ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். சோ அதுக்காக நான் document.write வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறேன். document.write write அப்படின்றத யூஸ் பண்ணி நான் உள்ள வந்து weekday name அப்படின்றத நான் வந்து கால் பண்றேன். சோ இந்த ஆர்குமென்ட்டா நம்ம வந்து இப்போ 1 அப்படினு பண்றத பாஸ் பண்றோம். சோ இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Monday அப்படின்றது வந்து நமக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆகும். சாரி फ्रेंड्स 1 அப்படினா நமக்கு வந்து Sunday அப்படின்றது பிரிண்ட் ஆகும். தென் அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அகைன் document.write யூஸ் பண்ணி document.write ல நான் என்ன பிரிண்ட் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா தென் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கால் பண்ண போறோம். சோ weekday name 2 அப்படின்றத கால் பண்றேன். weekday name ஆர்குமென்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 2 அப்படின்றத கொடுத்திருக்கேன். சோ தென் இத வந்து இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ண போறோம். சோ ஃபைல் சேவ் அப்படின்றத கொடுத்துக்கறேன். இது வந்து நான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ரன் பண்ண போறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து நான் பிளாக்ட் கண்டென்ட் அலோவ் பண்ணிக்கிறேன். தென் இதல பாத்தீங்க அப்படினா நமக்கு Sunday Monday அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. நமக்கு வந்து இது நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா BR டாக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்காக document.write அப்படின்றத கொடுத்துட்டு ரைட்ன்றத கொடுத்துட்டு இதல வந்து நான் வந்து டபுள் கோட்ஸ்ல BR டாக் வந்து நான் வந்து கொடுத்துக்கறேன். ஸ்லாஷ் போட்டு BR டாக் கொடுத்துக்கறேன். தென் இத வந்து சேவ் பண்றோம். சேவ் பண்ணிட்டு தென் நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படினா நமக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும். சோ இப்போ நமக்கு வந்து இதல வந்து நமக்கு ஃபுல்லா வந்து நமக்கு வந்து Sunday அப்படின்றது நான் எனக்கு வேணாம். Mondayல MON அது மட்டும் வந்தா போதும் அப்படினா தென் இதல நாம என்ன பண்ணனும் அப்படினா தென் நான் இந்த பிரேக் டாக் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சேம் இதிலேயே வந்து நான் வந்து இந்த லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லைனை காப்பி பண்ணி கீழ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இதல பாத்தீங்க அப்படினா கமா TRUE true அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து அந்த MON அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சோ இதல பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். சோ நமக்கு வந்து எதுவும் வந்து ரன் ஆகல. சோ இங்க பாத்தீங்க அப்படினா நான் வந்து ட்ரூஸ் அப்படினு கொடுத்திருக்கேன். சோ நம்ம வந்து அகைன் வந்து ரன் பண்றோம். தென் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படினா நமக்கு எதுவும் ரன் ஆகல. சோ என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த ட்ரூ கமா ட்ரூ அப்படின்றத நம்ம வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணனும். சோ நான் இங்க உள்ள வந்து கமா TRUE true அப்படின்றத நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். தென் இதல வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் நான். சேவ் பண்ணிட்டு run in launch in internet explorer. சோ பிளாக்ட் கண்டென்ட்ட நான் வந்து அலோவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு MON அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. சேம் இதே மாதிரி உங்களுக்கு 7 டேஸ்க்கு வேணும் அப்படினா நீங்க இத வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்க வந்து போட்டுக்கலாம். சோ காப்பி பண்ணிக்கிறேன். நான் வந்து 3rd டேக்கு வந்து நான் வந்து இதல கொடுக்கிறேன். சோ 3 அப்படின்றத நான் வந்து கொடுக்கிறேன். தென் இதல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ launch in Firefox launch in IE அப்படின்றத கொடுக்கிறேன். தென் இதல பிளாக்ட் கண்டென்ட் அலோவ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா TUE அதாவது டியூஸ்டேவோட ஷார்ட் ஃபார்ம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ நமக்கு தேவையான இடத்துல நம்ம இந்த பிரேக் டாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோகிராமோட ஸ்டைலை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து www.tutorjoes.com விசிட் பண்ணுங்க. தென் YouTubeல Tutor Joes அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.